ஏங்க எல்லா இடத்துலையும் தேடியும் பிள்ளை கிடைக்கலையேங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. எல்லாம் என்னாலதான். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேன், எப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காது. இல்லைன்னா கதவியாவது பூட்டி வச்சிருந்திருக்கணும். முட்டாத்தனம் பண்ணிட்டேனே. சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுளே, நினைச்சாலே தலைலாம் சுத்துதே. எனக்கு நம்பிக்கை இருக்கு செல்லம்மா, குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். மற்றபடி பிள்ளை எதுவும் வந்துச்சா? பிள்ளை இப்படி தன்னாலையாட்டி நடந்து வரும். இப்படி கேட்டி நாங்கள் ஊரெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு தாண்டி இப்படி இடிஞ்சி வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்கே இரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது. கிளம்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் கரெக்டு, வேற வழியே இல்லை. வாங்க வாங்க, சீக்கிரமே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏ குண்டக்க, அதுக்கு முன்னாடி இன்னும் 4-5 பேர் வீட்டில் தேடணும்ல, அங்கே போய் தேடுவோமா? லட்சுமி 2-3 நாளாக ஊர்லேயே இல்லையாம்மா. இப்போ தான் ஃபோனில் சொன்னா. அவள் பாவம், அவள் வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனுமதி வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துருவோம்மா ஒரு 8. அவள் திமுறாலாம் பேசுவா. திமுறா பேசினாலும் பாக்கி இருக்கிற வீடுகளில் செக் பண்ணணும்லாம்மா. போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க, அங்கே முதல்ல போயிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். சின்ன பிள்ளை ரொம்ப தூரம் நடந்து போக வாய்ப்பே இல்லை, யாரும் தூக்கி இருக்கணும். நீ சும்மா இருட்டி. அவளே பயந்து நடுங்கி போயிருக்கா. பிள்ளைய காணணும், நீ எதாட்டி ஏற்றி விடாத. நான் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது. வாங்க, திருப்பி எங்கேயாவது போய் தேடுவோம். எல்லா இடமும் தேடியாச்சு செல்லம்மா, இனி எங்க போக சொல்லுத? அந்த தொலையும் மனசா, எங்கேயாவது போய் பார்ப்போம். எங்கேயாவது போய் பார்ப்போம். அவ பானு ஒரு விளங்காதவல்ல, நம்ம செக் பண்ணணும்னாலே விட மாட்டாள. அதெல்லாம் அவ சொல்லவே முடியாதுக்க, நம்ம செக் பண்ணியே தீரணும். ஐயோ பாபண்ண, என் பிள்ளைய காணும், 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 என் பிள்ளைய காணும். பிள்ளை காணாம போனதுக்கு இவர் எதுக்கு ரோட்டில் குரங்கு வித்த காட்டுதாரு? என் பிள்ளைய காணும், என் பிள்ளைய காணும். நெட்டவெளி, அவரை போய் நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏக்கா அவரை விடுங்கக்கா, ஆறு தூக்கத்தில் எந்திரிச்ச பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு கிடக்காரு. என் பிள்ளைய முதல்ல தேடுவோம்க்கா, இவரை எப்படினாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். ரெட்டி, அதுக்குள்ள இவர் முழு மெண்டலா ஏறக்கூடாது. என் பிள்ளைய காணும், என் பிள்ளைய காணும். அதெல்லாம் சரியாயிருவாருக்கா, இவரை விடுங்கக்கா, இவரை எங்கனாலும் பிடிச்சு கொண்டு வந்துக்கிடலாம். என் பிள்ளைய தேடுவோம். இவன் காலகனுக்கு அடிச்சு விட்டுறக்கூடாது. என் பிள்ளைய காணும், என் பிள்ளை எங்க? நல்ல சர்க்கஸ் காட்டுதாரம்மா புருஷன். சரி, இவர் அப்படியே ரோடோட சுற்றி ஒரு கலெக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவார் போல தெரியுது. சரி வரட்டும், நம்ம போய் பிள்ளையை தேடுவோம். எப்ப தாடி கொஞ்சம் வீட்டை சோதனை போட்டுக்கிடணும். கொஞ்சம் கதவை திறந்து விட. எலிஃபன்ட் மேடம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பொல்லாத எலிபெண்ட் மேடம், நாங்க குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கோம். கதவை திறந்து விடு. ஒருவேளை நம்ம மேடம் வச்சுக்கிற குழந்தைய இவங்க தேடுவாங்களோ? ஆனா அது ஃப்ரெண்டு குழந்தைன்னு சொன்னாங்களே. நான் மேடம்கிட்ட கேட்டு வரேன், ஆனா அவங்க கண்டிப்பா உங்களெல்லாம் விட மாட்டாங்க. இவன் என்ன சொல்றது? வாங்க நம்ம உள்ள போவோம். ஏய் பரதேசியலா, திறந்து வீட்டுக்குள்ள நாய் புகுந்த மாதிரி ஆம்பட்டு பேர் வந்து நிக்கீங்க. என்ன டீ வேணும்? இந்த பிச்சைக்கார பையன் ஒரு வேலை செய்ய மாட்டான் ஒழுங்க. எலிஃபன்ட் மேடம் நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்கல. ஒண்ணும் இல்லை, அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க. ஏதோ குழந்தைய காணுமா, நம்ம வீட்டை செக் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் ஒண்ணு இல்லல்ல. வாய மூடு, தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. அந்த குழந்தை இருக்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடாது, சரியா? எதுக்கு எலிஃபன்ட் மேடம்? சொல்லுங்க, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லுங்க. வாய மூடிக்கிட்டு இரி, பேசாம இரி. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை இந்த வேலையை விட்டே தூக்கிடுவேன். அப்போ கண்டிப்பா அது இவங்க தேடுற குழந்தையா இருக்கும். பானுமதி, நெட்டவெளிக்கு பிள்ளைய காணும்மா. கதவை திறந்து எங்கேயோ வாடிட்டு பத்துக்க. 2 நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிட்டு கிடக்கும். எல்லார் வீட்லயும் தேடியாச்சுமா. உன் வீட்லயும் ஏதாட்டும் ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கான்னு பார்த்துட்டு போயிருந்தோம்மா. நீ எடுத்து வச்சிருக்கேன்னா நாங்க சொல்லலம்மா. ஆத்தாடி மக்கா காத்தாடி, பிள்ளைய தெளிச்சிட்டாளா? ஒரு காட்டை சுத்தும் போதே தெரியும் இவளுக்கு ஏதாட்டு பெருசா சம்பவம் பண்ணுவாளுவன்னு. எப்படி குழந்தைய 2 நாளா காணுமா? எங்க வீட்டுல எங்கேயாட்டும் ஒளிஞ்சிருக்குமா? அது எப்படி பச்சை பிள்ளை சோறு தண்ணி இல்லாம 2 நாள் ஒளிஞ்சிருக்கும்? சொல்லு. நான் என்னமோ தூக்கிட்டு வந்து ரூம்ல அடைச்சி வச்சு விளையாடு ஜாமாவெல்லாம் பிறக்கி போட்டு அது கூட விளையாண்ட மாதிரிலாம் இருக்கு நீ பேசுறது. சேச, அதுக்கெல்லாம் சொல்லலாமா? எல்லாரும் வீட்டையும் சோதனை போட்டோம், உன் வீட்டையும் போட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்லாமா? கொஞ்சம் ரூம் எல்லாம் திறந்து காட்டு. அம்பிட்டு பேர் பிச்சைக்கார கூட்டம்.
பல்ல பார்த்து விடுவேன் பார்த்து உடஞ்சிட்டி வெளியே எங்கனையோ தொலைச்சிட்டு யாரு கையில மாட்டுச்சோ அது என் வீட்டை சோதனை போடணுமாமே உன் பல்ல கட்டி பார்த்து எடுத்துருவேன். பங்கஜம் ஒழுங்கா இருந்துக்க. பெரியம்மா மாவான்னு பார்க்க மாட்டேன், பிரிச்சு எடுத்துருவேன் பிரிச்சு. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் போட போகிறோம். சந்தேக பேரில் உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பார்த்துக்க. எப்பா என்ன சத்தம் கொடுக்க? களவாணி நாயி ஒரு காலத்துல களவாண்டுகிட்டு திரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து ரூபாய் ஆட்டைய போட்டுக்கிட்டு இப்ப இவ்வளவு பிடிச்சிருந்துக்கிட்டு பெரிய நல்லவ மாதிரி ட்ராமா போடுத்தியோ. உன் பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை கேஸ் இருக்குமோ உன் மேல. ஈரி ஒரு வாரம் டைம் கொடுங்க, இவளுடைய ஹிஸ்டரியவே எடுத்துட்டு வரேன். அப்ப நீங்க நினைப்பீங்க சி இவ கூடயே வந்தாலும் சேர்ந்தோம் அப்படின்னு. எங்கரு அடுத்தவங்க கடந்த காலத்தில் எப்படினாலும் இருக்கலாம், இப்போ அவங்க எப்படி வாழுதாவங்கிறது தான் முக்கியம். தேவையில்லாம பேசியிருக்காத, வீட்டை திறந்து காட்டிடு. திறந்து காட்ட முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கங்கட்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்குனாலும் சரி கோர்ட்டுக்குனாலும் சரி எங்கனாலும் போங்க, வந்துட்டாளுவ. ஏக்கா இவ்வளோத்துக்கு பேசுகிறா, இவள் வீட்டில் பிள்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைக்கா. இவட்ட போய் நம்ம மூச்சு கொடுத்து வீணா நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வேற எங்கிட்ட போய் தேடுவோம். எங்கரு எப்படியோ உன் வீட்டில் மட்டும் இருந்து நீ மட்டும் தூக்கி வச்சிருந்தங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அன்னையோட நீ செத்த. ஏன்னா நான் பெரிய கிரிமினல் பத்துக்க மோபம் பிடிச்சிடுவேன். என் மனசுக்கு என்னமோ வாண்ட இருக்கும்னு பாடுது. அப்படி எதுவும் இருந்தால் பேசாமல் வீட்டு வாசலை விட்டுட்டு ஓடிட்டு சொல்லிவிட்டேன். பெரிய சினிமா டைரக்டர் இவ. கதை விடுது அப்புறம் கதை கலர் கலரா பாட்டி. நீ நின்ன இடத்த பீனாயில் போட்டு கழுவணும், அவ்வளவு ஒரு கெட்டவண்ணி. அதை நீ சொல்லுத பாரு. தூ வந்துட்டாள் பெருசா பேசுறதுக்கு. ஏப்பா என்ன ஆட்டம் என்ன பாட்டம், நல்லா அழுதுட்டு அலைங்கிட்டி நாதரிகளா. எலிஃபண்ட் மேடம் சொல்லுங்க, அந்த பேபி தானே இந்த பேபி? திருடி வச்சிருக்கீங்களா பேபிய? சங்க நெரிச்சு தூக்கிடுவேன் மேல. ஓடிரு, சத்தம் கட்டாம இருக்கணும். சத்தம் கட்டாம தான் தினமும் உனக்கு 15 ரூபாய் சம்பளம், இல்லைன்னா அதையும் கட் பண்ணி கொத்தடிமையா போட்டுறேன். ஓடு. எலிஃபண்ட் மேடம் ஏதாவது தப்பாயிட்டுன்னா நீங்க காலம் பூரா ஜெயில இருக்கணும், அதை மனசுல வச்சுக்காங்க. எத்தனை வாட்டி தான் ஜெயிலுக்கு போவீங்க? எப்போயும் தாக்கல பெருசா வந்துடுவான் பேசுறதுக்கு. ஆளு மூஞ்சி மாறி பாரு. நான் போய் இந்த பாப்பாட்ட விளையாட போறேன். அது நல்ல சிரிக்கி. என்ன சார் நீங்க இந்த பக்கம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம தெரிஞ்ச பிள்ளையோடைய குழந்தை ஒன்று மிஸ் ஆகிட்டு பார்த்துடுங்க. இந்த நெட்டவெளின்னு ஒரு பிள்ளை அலைவாளா, அவளுடைய குழந்தை தான் 2 வயசு தான் ஆகுது பார்த்துக்கிடுங்க. பச்சை பிள்ளை. ஊரில் எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கொஞ்சம் நம்ம தெருவில் எங்கேயாட்டு கேமரா, அவ்வளோவா ரேர் தான் கேமரா வைக்கிறது. எங்கேயாட்டு யாராட்டு கேமரா வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் பாருங்களேன், பிள்ளை எந்த திசையில் போகுதுன்னு. வீட்டில் அவள் தாத்தா தூங்கிட்டு இருக்கும்போது இது கதவை திறந்து ஓடி இருக்கு. ஓ மை காட், குழந்தைங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி பச்சை பச்சை பிள்ளைங்களெல்லாம் யார் கையிலையாவது மாட்டுச்சுன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு விற்றுருவானுங்க. அதை பிச்சை எடுக்க விட்டுருவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. பெரிய ஆட்கள்னா கூட எங்கேயாட்டு கண்டுபிடிச்சு வந்துடலாம். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம், கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். என்கிட்ட சொன்னது அவட்ட சொல்லிடாதுங்க, அவள் நெஞ்சு வெளி செத்துருவா. அவளே ரொம்ப பயந்து போய் இருக்கா. எனக்கு என்னமோ நம்ம ஊருக்குள்ளே எங்கேயாட்டி இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பாருங்களேன், இன்னைக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். கண்டிப்பாக சார், நம்ம ஊருக்கு சேவை பண்ண தானே நான் இங்கே இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீங்கள் தைரியமாக இருங்க. போயிட்டாங்க. சரி, நான் போயிட்டாரேன். பாவம் அந்த அக்கா நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையா? எனக்கு என்னமோ அந்த அழகர் மேலேயும் புல்லாண்டி மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது. அவனுங்க இருக்கிற இடம் தெரியுது, ஆனால் என் கண்ணில் மாட்ட மாட்டேக்கானுங்க. இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக அவனுங்களை பிடிச்சு உள்ளே போடாம நான் விட மாட்டேன். ஆயுஸ் 100 உங்க எல்லாத்துக்கும். ஏன் சார் அப்படி சொல்லுவீங்க? நெட்டவெளிக்கா குழந்தைய காணுன்னு இப்போ தான் பஞ்சாயத்து தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. அதனால நீங்கள் அதுக்கு தானே வந்திருப்பீங்க. ஆமாம் இன்ஸ்பெக்டரு, நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்துக்கிடுங்க. எங்களுக்கு மட்டும் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரோ, நல்ல மனுஷன். ஆமாம், அவர் கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போய் தேடுங்க, சரியா? கவலைப்படாதீங்க. நானும் என்னோட டீமை போய் கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கேன். கேமரா இருக்கிற இடத்துலலாம் செக் பண்ணிடுது. பிள்ளை இந்த சில பேருக்குன்னு ஏதாட்டும் ஒரு க்ளூ கிடைச்சா கூட பார்த்து தூக்கிடலாம். உங்களை தானே பெருசாக நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிக்காக்க என் பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. ஐயோ அக்கா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்கக்கா ப்ளீஸ்க்கா.
அக்கா நாளைக்குள்ள பிள்ளை வீட்டுக்கு வந்துடும், தைரியமா போங்க எல்லாரும். சரி தம்பி, உன் மேல தான் எனக்கு கடைசி நம்பிக்கையோடு இருக்கும். எப்படியாட்டு பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துரு. இவ புருஷன் வேற பைத்தியம் முடிச்ச மாதிரி ரோடு காடெல்லாம் திரியுதாரு. அவர் அடுத்து என்ன ஆக போறாரோ தெரியல, பயமா இருக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம், போயிட்டாங்க.